ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின்கரர் பாகம் 5 மங்களாரம்பம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 42 ஆரம்பிக்கிறது. வெரைட்டி வழிபாடே மனித இயற்கை. இப்படி நான் சொன்னதற்காக நானாக சொல்லவில்லை, அந்த மன்னார்குடி பெரியவர் சொன்னதை எடுத்து சொன்னதற்காக நீங்கள் பிள்ளையாரை தவிர எல்லா தெய்வங்களையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவரொருத்தரைத்தான் வழிபட வேண்டும் என்று அர்த்தமில்லை. சற்று முன்னே சொன்னார் போல பகவானுக்கு தினசு தினசாக லீலை பண்ணியே இந்த துவைத பிரபஞ்ச கூத்தை நடத்த வேண்டும் என்று இருப்பதாலும் அவன் இந்த கூத்திலே பிசைந்து போட்டிருக்கிற மனுஷ ஜீவனுக்கும் ஜெனரலாக எந்த ஒரு அனுபவமானாலும் அதிலே தினசு தினசான வைச்சித்திரிய ருசியிலே வேண்டியிருப்பதாலும் தான் இத்தனை தெய்வ ரூபங்களை அவன் சிறைத்து கொண்டிருப்பது. ஆகையால் அவளுடைய மனப்பான்மைப்படி ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ரூபம்தான் இஷ்ட தெய்வம் என்னும்படியாக ஆகர்ஷிக்கும். அதே மாதிரி சாஸ்திராதிகளும் சம்பிரதாயப்படியும் சம்பத்துக்கு லக்ஷ்மி, வித்யைக்கு சரஸ்வதி, ஆரோக்கியத்துக்கு சூரியன், இன்னும் இந்த கிரகப்பீடை போக ராகு கேது, இந்த நாளில் இன்னாருக்கு உற்சவம் என்று எப்படி பூஜிக்க சொல்லியிருக்கிறதோ அப்படி அந்தந்த தெய்வத்துக்கு வழிபாடு நடத்தினால்தான் பலன் என்றே பொதுவாக ஜனங்களுக்கு நம்பிக்கையும் பிடிப்பும் இருக்கும். சனிப்பெயர்ச்சி என்றால் 1,00,000 ஜனங்கள் திருநள்ளாறில் கூடுகிறார்கள். மகர விளக்கு என்ற சபரிமலையில் 10,00,000 ஜனங்கள் கூடுகிறார்கள் என்றால் இதுதான் காரணம். அத்வைத சாதனையில் நன்றாக முன்னேறி போகிற அபூர்வமான சிலரை தவிர இந்த துவைத பிரபஞ்சத்திலே பக்தி ஏதோ கொஞ்சம் ஞானம் என்று போகிற எல்லோருக்கும் ஒன்னே என்று பிடித்து கொள்வது கஷ்டம்தான். வெரைட்டி தான் லோக வாழ்க்கைக்கே சாரமாய் இருப்பது. இஷ்ட தேவதை என்று ஏதோ ஒன்றை ஓரளவு கெட்டியாக பிடித்து கொண்டாலும் கூட அப்பொழுதும் அதற்கே தினசான வேஷம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்க தோன்றுகிறது. இன்றைக்கு உற்சவத்தில் கைலாசவாகனம் என்று ராஜாதிராஜனாக அலங்காரம் பண்ணி பார்க்கிறவனையே நாளைக்கு பிக்ஷாண்டி என்ற எல்லாவற்றையும் அழித்துவிட்டு நிறுத்தி பார்த்து சந்தோஷிக்க தோன்றுகிறது. மனஸ் சுவட விட்டு கொண்டே கவடு விட்டுக்கொண்டு நானாவித ருசிபேதங்களில் போனாலும் அதன் இயற்கையிலே அதை விட்டு பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு கொண்டு வந்து ஒன்றிலே நிற்பதற்கு பக்குவப்படுத்தத்தான் மதம் ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய எடுத்த எடுப்பிலே மனசை ஒன்றிலேயே அமுக்கி போடுவதற்கில்லை. இப்படி வற்புறுத்தி பண்ணினால் மனசின் இயற்கைப்படி அது ஈடு கொடுக்க முடியாமல் திமிரி கஷ்டப்பட்டு கொண்டு முடிவிலே ஜடம் மாதிரியோ இல்லாவிட்டால் எதிர் திசையில் வெறித்தனமாகத்தான் போகும். அதனால் நமது மதம் செய்கிற முதல் காரியம் நானாவிதமான லௌகீக ருசிகளிலேயே சந்தோஷிக்கிற மனசை நானாவிதமான தெய்வீக ருசிகளை காட்டி சந்தோஷப்படுத்தி அந்த மனசின் அழுக்கை எடுத்து தெளிவு பண்ணுவதுதான். இப்படி நன்றாக அழுக்கு போய் தெளிந்த தெளிவாய் ஆகி பக்குவப்பட்ட அப்புறம் முடிவில்தான் நானா தினசு என்கிற துவைத அனுபவங்களை விட்டு ஒன்றேயான அத்வைதம் என்று கொண்டு போவது. அதனால் பிள்ளையார், சுப்பிரமணிய சுவாமி, அம்பாள், சிவன், விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன், நவகிரகம், ஐயனார் என்று எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டே விதவிதமான அலங்காரம் பண்ணி உபச்சாரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அதற்கான நியமங்களை அனுஷ்டானம் பண்ணி ருசிபேதத்திலேயே நிறைவு காண்கிற மனசுக்கு சந்தோஷம் கொடுத்து தத்வாராவே இதன் மூலமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உசத்தி கொண்டு போவோம். லௌகீகத்திலே அழுந்தி கிடக்கிற மனசை எப்படியோ அப்படி தெய்வ விஷயமாக கொஞ்சம் தொட்டுக்கொண்டு அதிலே ஒரு சந்தோஷம் அடையும்படி பண்ண இது, அதாவது பல தெய்வ வழிபாடு ஒத்தாசை பண்ணுகிறதா இல்லையா? குழந்தைகளுக்கு ஒரே வர்ணத்தில் உள்ள ஒரு பொருளை காட்டினாலும் கலராக காட்டினால் ஒரே உற்சாகம், குஷி பிறந்து சிரித்து கூத்தாடும். அத்தியாத்ம ரீதியில் நாமும் அந்த குழந்தை மாதிரிதான். அதனால் அத்தனை ஹிண்டு பாந்தியனியம் வெட்கப்படாமல் வைத்துக்கொண்டு ஒரே மூர்த்தி தான் என்னும்போது ஏற்படக்கூடிய சலிப்பு இல்லாமல், போர் அடிக்காமல் ஏதோ தெரிந்த மட்டும் வழிபாடு பண்ணி ஏதோ நமக்கு கிடைக்கிற மட்டும் கொஞ்சம் பக்தி ருசியை அனுபவிப்போம். ஏக்கரசம் எல்லாம் அப்புறம்தான், இப்பொழுது அவியல்தான். எடுத்துக்கொண்ட விஷயத்தின் உயர்வை விசேஷப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் தத்கேது நியாயப்படி விக்னேஸ்வர உபாசனையை ஒன்று மாத்திரமே போதும் என்று காட்டியிருக்கிறதே தவிர இதனால் நடைமுறையில் அப்படியே எல்லோரும் பண்ணிவிட வேண்டும், மற்ற சுவாமியெல்லாம் மூட்டை கட்டு வைத்து விட வேண்டும் என்ற அர்த்தமில்லை.
இந்த ஸ்லோகத்தை பண்ணினவரே எல்லா சுவாமியும் ஸ்தோத்திரம் பண்ணினவர்தான். விக்னேஸ்வர பூஜையே போதும் என்றில்லாமல் விசேஷமாக சிவாராதனம் பண்ணினவர்தான். நியாய ரீதியாக புத்தி மட்டத்தில் ஒன்றை நிலைநாட்டி விட்டால் போதுமா? மனஸ் என்று ஒன்று, அதுதானே புத்திக்கு மேலே நம்மை பிடித்து கொண்டு ஆட்டி வைக்கிறது. பக்தி என்று வந்துவிட்டால் அங்கே புத்தியை கொண்டு வரக்கூடாது என்று கூட சொல்கிறார்களே. ஆனபடியால் புத்தி லெவலில் நியாயம் சொல்வது அப்படியே இருக்கட்டும். நம்முடைய ஸ்டேஜில் நமக்கு அது நிறைவு தரவில்லை என்றால் சகல தேவதா ஆராதனம், இஷ்ட தெய்வ ஆராதனம் என்று எதில் சந்துஷ்டியோ அதன்படி செய்வோம். இப்படியும் அப்படியுமாக கலந்து கலந்து வேண்டுமானாலும் செய்வோம். அதே சமயத்தில் புத்தி ரீதியில் ஆராய்ந்து பார்த்தால் இப்படி சர்வதேவதா உபாசனா பலன்களையும் விக்னேஸ்வரர் ஒருத்தனின் மூலமே அவரொருவரை மட்டும் வழிபடுவதனாலேயே அடைய முடியும் என்பதான ஒரு பெரிய சிறப்பு அவருக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வோம். நாம் பல பேரை வழிபடுகிற போது முதலில் அவரிடம் வந்து குட்டிக்கொள்ளும் போது புத்தி ரீதியில் நாம் தெரிந்து கொண்ட இந்த நியாயமே நம்முடைய ஹிருதயத்திலும் பளிச்சென்று நினைவுக்கு வந்து அவரிடம் நாம் செய்கிற பக்திக்கு ஒரு ஜீவனை ஊட்டிவிடும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.